நேற்று டிசம்பர் 4ஆம் தேதி இந்தியாவினுடைய ஒரு விமானம் C-17 என்ற விமானம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தது. இந்த விமானம் பற்றியும் அதில் கொண்டு வரப்பட்ட பொருட்கள் பற்றியும் பெரிய அளவா நேற்றைய நாள்ல பேசப்பட்டது. என்ன அதுல சிறப்பு? என்னென்ன விஷயங்கள் அதுல கொண்டு வரப்பட்டிருக்கு? ஏன் அவ்வளவு பெருசா அது பேசப்படுது? அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோல சுருக்கமா நாங்க பார்க்க போறோம். இன்றைக்கு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி அதிகாலை 2:32 இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். இந்த விமானம் பற்றி என்ன பேசப்படுது? இந்த விமானத்துல கொண்டு வந்த பொருள் பற்றி என்ன பேசப்படுதுன்னு சொன்னா, இந்த பொருள் இலங்கையில அவசரமா பாவிக்கப்படக்கூடிய ஒரு பொருள். அதாவது தற்காலிக பாலங்கள். இந்த விமானம் நேற்று 7வது விமானமாக தான் இலங்கைக்கு வந்தது. ஏற்கனவே 7 விமானங்கள் மீட்பு குழுவாக இருக்கட்டும், மருத்துவ பொருட்கள், உணவுப் பொருட்கள் என்று டன் கணக்கில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இலங்கைக்கு. அது எல்லாமே விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. இது 7வது விமானத்தில் கொண்டு வரப்பட்ட இந்த தற்காலிக பாலங்கள் பற்றி இப்போ பேசப்படுது. இலங்கையினுடைய அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை இப்பொழுது சென்றடைகிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயமாக தொடர்ச்சியாகவே இருந்து வருது. காரணம், நிறைய கிராமங்களுக்கான, நிறைய ஊர்களுக்கான தொடர்பு முற்றுமுழுதாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தரைவழி செல்லுகின்ற பாதைகள். இதனால விமானம் மூலமாக, ஹெலிகாப்டர்கள் மூலமாக தான் அந்த மக்களை சென்றடையக்கூடியதாக இருக்கு. ஏன் உணவுப் பொருட்கள், தண்ணி கூட ஹெலிகாப்டர் மூலமாக தான் கொண்டு போகப்படுது பல இடங்களுக்கு. குறிப்பாக கொத்மலை போன்ற பல முக்கியமான இடங்களுக்கு அப்படித்தான் இந்த நிமிடம் வரைக்கும் உணவுப் பொருட்கள் கொண்டு போகப்படுது. கால்நடையாக சில பிரதேசங்களுக்கு கொண்டு போகப்படுது. 25-30 கிலோமீட்டர்கள் நடந்து கூட உணவுப் பொருட்கள் மக்களுக்கு கொண்டு செல்லப்படுதுன்னா பாருங்க, அந்த அளவுக்கு நிறைய இடங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதனால உடனடியான பாலங்கள் அல்லது அந்த நகரங்களை அல்லது கிராமங்களை, ஊர்களை இணைக்கிறதுக்கான சில தொடர்புகள் தேவைப்படுவது அவசியமாக இருப்பதால இந்தியா இந்த உதவியை நேற்று கொண்டு வந்த விமானத்தின் மூலமாக இலங்கைக்கு செய்திருக்கிறது. ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்தணும். ஒரு நாட்டில் ஒரு இன்னல், ஒரு இடறு அல்லது ஒரு அனர்த்தம் நடக்குது அப்படின்னு சொன்னால், அந்த நாட்டு அரசாங்கம் என்ன செய்வாங்க? உடனடியாக மக்களை காப்பாற்றுறதுக்கான நடவடிக்கையை உடனடியாக விரைந்து செய்வாங்க. என்னென்னலாம் செய்ய முடியுமோ கடற்படையோ இல்லை எந்த அணியையோ பயன்படுத்தி உடனடியாக மக்களை காப்பாற்றுவாங்க. இதே போல ஒரு அரசாங்கம் ஒரு நாட்டுக்குள்ள ஒரு விஷயத்தை என்னெல்லாம் செய்யுமோ அதே போல தான் பக்கத்து நாடான நம்மளுடைய இந்தியா அந்த அரசாங்கம் என்னென்ன செய்யுமோ அந்த அளவு விஷயங்களையும் இலங்கையிலே போல் செய்து கொண்டிருக்கிறது. வான்பரப்புல ஹெலிகாப்டர்கள் பறக்குது. ஒரு இலங்கையினுடைய விமானப்படைக்கு சொந்தமான ஒரு ஹெலிகாப்டர் பறக்குதுன்னு சொன்னா 2 இந்திய விமான ஹெலிகாப்டர்கள் பறக்குது. அந்த அளவுக்கு இந்தியாவினுடைய மீட்பு குழு மிக விரைவாக செயற்பட்டு கொண்டிருக்கிறது. உணவுப் பொருட்களை கொண்டு போறதாக இருக்கட்டும், அங்க இருக்கிற முக்கியமான அதாவது மருத்துவ தேவைக்கு உட்படுத்தப்பட்டவர்களை உடனடியாக ஹெலிகாப்டரில் கொண்டு வரதா இருக்கட்டும், மிகப்பெரிய அளவான ஒரு விஷயத்தை இந்தியா இலங்கைக்குள்ளே இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தரை வழியான மீட்பு குழுக்கள், இடர்கள் நடப்பெற்று செல்லவே முடியாத இடங்கள், மிக கடினமான இடங்கள், பதுளையா இருக்கட்டும், பலதரப்பட்ட இடங்கள்ல இன்னும் மீட்பு குழு மீட்பு நடவடிக்கைகளில் இறங்கி தொடர்ச்சியாக இரவு பகலாக மீட்பு நடவடிக்கைகளில் இறங்கி கொண்டிருக்காங்க. சரி, நேற்று பார்க்கப்பட்ட இந்த பாலம் என்னத்துக்காக பயன்படுத்தப்பட போகுது? என்ன சிறப்பு இதில் இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த பாலம் உடனடியாக மணித்தியால கணக்கில் பொருத்தப்படக்கூடிய பாலம். இது 2 வழி பாலம். அதாவது எவ்வளவு பெரிய வாகனத்தையும் 2 பக்கமாக போகக்கூடிய, 2 பக்கமும் நாங்கள் போய் வரக்கூடிய மாதிரியான அமைக்கக்கூடிய பாலம். இது மலைகள் அமைக்கலாம், 2 பாதைகள் இடிந்திருந்தால் அந்த பிரதேசத்தில் அமைக்கலாம், நீர்நிலைகளை தாண்டி அமைக்கலாம். இந்த மாதிரி என்னென்ன இடங்களுக்கெல்லாம் இது தேவைப்படுமோ அந்தந்த இடங்களுக்கெல்லாம் அமைக்கக்கூடிய அளவில் தான் இந்த பாலத்துடைய கருவிகள் நேற்று கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதனோட இந்த பாலத்தை பொருத்தக்கூடிய உதவியாளர்கள், அதோட பொறியியலாளர்கள் என்று ஏராளமான ஒரு அணி இங்கு வந்திருக்கிறது. அதோட இந்த விமானத்தில் 500 நீர் சுத்திகரிப்பு இயந்திரங்களும் கொண்டு வரப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே டன் கணக்கில் விமானங்களில் உணவுப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டிருந்தது. எனவே இந்த பாலங்கள் உடனடியாக நாளை முதல் அல்லது இன்று முதல் இந்த பாலங்கள் எங்கெங்கெல்லாம் அமைக்கப்பட போதோ அந்தந்த இடங்களுக்கு இது அமைக்க போறாங்க. அமைத்து உடனடியாக அந்த மக்களை மீட்பதற்கு, அந்த மக்களுக்கான அத்தியாவசிய உணவு தேவைகளை உடனடியாக பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கையை எடுக்க போறாங்க. ஒவ்வொரு நாளும் ஹெலிகாப்டர் மூலமாகத்தான் இந்த நடவடிக்கை இடம்பெறுது. இனி தரை மூலமாக உடனடியாக நடத்துவதற்காகவே இந்த தற்காலிக பாலங்கள் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த பாலங்கள் முதலாக இங்கிலாந்து பயன்படுத்தி இருக்காங்க. 2ஆம் உலக போர் காலத்தில் படையினரை விரைவாக அடுத்த பக்கத்துக்கு அனுப்புவதற்காக நடத்தி இந்த விஷயத்தை முதலாக பயன்படுத்தியிருக்காங்க. இந்தியா பல இடங்களில் அதை பயன்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக காஷ்மீராக இருக்கட்டும், ஹிமாலயா பிரதேசங்களாக இருக்கட்டும், குறிப்பாக போன ஒரு அண்மை காலத்தில் நடந்த கேரளாவினுடைய வெள்ளப்பெருக்கின் காரணமாக மக்களை மீட்பதற்காகவும், இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த மக்களை காப்பாற்றுவதற்காகவும் இந்த பாலங்களை பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ இலங்கையில் இது பயன்படுத்தப்படுது. இலங்கையில் இது ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டிருப்பதாக
சொல்லப்படுது. ஒரு சில இடங்களில் சிறிய அளவாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. சுனாமி காலத்தில் 2016-17ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மகாபலி கங்கை இந்த மாதிரியான அணைகளை கடப்பதற்காக சிறிய இடங்களுக்கு இது பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுது. பெரிய அளவாக பயன்படுத்தப்படுறது இதுதான் முதல் தடவையாக இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த விமானம் பற்றியும் பெரிய அளவாக நேற்றைய நாளில் பேசப்பட்டது. இந்த C-17 விமானம் மிகப்பெரிய அளவான விமானங்கள்ல கொண்டு அதிகளவான பொருட்களை ஒரே நேரத்தில், பாரமான பொருட்களை ஒரே நேரத்தில் கொண்டு வரக்கூடிய ஒரு வலிமை கொண்ட ஒரு விமானம். இந்த விமானம் 77 டன், அதாவது 77,000 கிலோகிராம ஒரு தரத்தில் தூக்கி கொண்டு வரக்கூடிய விமானமாக இந்த விமானம் இருக்கு. இந்த விமானத்தோட இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னா, பாரங்களை மட்டுமல்ல, ஒரே நேரத்தில் பெரிய அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட இடங்களிலிருந்து மக்களை அதிகளவாக ஒரே நேரத்தில் கொண்டு வரக்கூடிய அளவில் பயன்படுத்தக்கூடிய விமானமும், அதிகளவான படையினரை ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கான பயன்பாட்டை கொண்ட ஒரு விமானமாகவும் இந்த விமானம் இருக்கு. பலதரப்பட்ட விஷயங்களுக்காக அந்தந்த தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த விமானம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த விமானத்தில் வந்த இந்த பொருட்கள் இன்று முதல் முக்கியமான இடங்களை இணைக்கும் கருவிகளாக மாறும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இது நேற்று நாளில் மிகப்பெரிய அளவாக பேசப்பட்ட ஒரு விஷயமாக மாறியிருந்தது. நிறைய பேர் இது தொடர்பாக தேடி இருந்தீங்க. எனவே உங்களுக்காகவே இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இன்னும் புதிய தகவல்களோட.